ஓம் நம சிவாய. ஓம் ஸ்ரீ சிவாவர சடையாணி சித்தர் யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மறுபடியும் சந்திக்கிறதுல நான் மகிழ்ச்சி அடைகிறேன். பார்த்தீங்கன்னா, நாளைக்கு ஒரு சிறப்பான நாள், ஆடி அமாவாசை. ஆடி அமாவாசை என்பது பித்ருக்கள் சாபம் நீங்குவது, நம் முன்னோர்களுக்கான ஒரு முக்கியமான இது. இந்த வழிபாடு பார்த்தீங்கன்னா, நீங்கள் யமகண்டம் ராகுகாலம் இந்த மாதிரி நேரத்தில் இல்லாமல் அதுக்கு முன்னரே நீங்கள் இந்த பித்திருக்களோட முன்னோர்கள் வழிபாடு நீங்கள் முடிச்சிடுறது நல்லது. அதுவுமே உங்களுக்கு சிறப்பு. தர்ப்பணம் பண்ணுறவங்க, இதெல்லாம் பண்ணுறவங்க, நாளைக்கு இருக்க காசி ராமேஸ்வரம் அப்படி இப்படின்னு எல்லா பக்கமும் போவாங்க. இருக்கிறவங்க அப்படி செய்வாங்க. இல்லாதவங்க உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வீட்டிலே பண்ணுறவங்க வீட்டிலே பண்ணலாம். அவங்கள நினச்சி பண்ணுறவங்க பண்ணலாம். படையில் வைக்கிறவங்க வைக்கலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, மதியம் 1:30 மணிக்கு மேலே ராகுகாலம் ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் யமகண்டம் அந்த நேரத்தையும் பார்த்துங்க. அந்த நேரம் இல்லாமல் மற்ற நேரத்தில் நீங்கள் பண்ணிக்கோங்க. ஸோ முன்னோர்களுக்கு படையில்றப்ப வீட்டில் முக்கியமான விஷயங்கள் என்னென்ன சில இடத்தை நான் சொல்கிறேன். நீங்கள் தெய்வ வழிபாடு அப்போ கொஞ்சம் இது பண்ணிக்கலாம். எப்படின்னா, நீங்கள் வீட்டில் விளக்கத்த தேவையில்லை. நீங்கள் காலம்பறையை எல்லாத்தையும் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா வீட்டில் விளக்கத்த வேணாம், சாமிக்கு இது பண்ண வேணாம், வழிபாடு பண்ணாமல் முதல்ல முன்னோர்களுக்கு எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு காலையில் நீங்கள் எல்லாமே முடிச்சு விட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சாயங்காலமாக நீங்கள் தெய்வத்துக்கு வழிபாடு நீங்கள் பண்ணலாம். சாயங்காலம் அந்த அமாவாசைக்கு நீங்கள் வழிபாடு பண்ணலாம். நீங்கள் காலையில் எல்லாத்தையும் சமைச்சு நீங்கள் முன்னோர்களுக்கு வழிபாடு படையிலிட்டு நீங்கள் வழிபாடு பண்ணிங்கன்னா நல்ல அருமையான சிறப்பு. முன்னோர் வழிபாடுறது அவ்வளோ இது. நீங்கள் என்னென்ன பாவங்கள் அதெல்லாம் இருக்கும், நம்மளுக்கு விமோசனம் ஆகும், நம்மளுக்கு அது விடுபடும். இதுக்கு தான் முன்னோர் வழிபாட்டுன்னு சொல்கிறாங்க. படையல் போட்டிருக்காங்க, நம்ம பாவங்கள்லாம் ஏகப்பட்டதை நீங்கும். எல்லாம் கடல், காசி ராமேஸ்வரம் இந்த மாதிரி இடத்துக்கு போய் கடலில் இது பண்ணி இது கொடுப்பாங்க. அந்த மாதிரி கொடுக்க முடியாதவங்க பார்த்தீங்கன்னா வீட்டிலே கொடுங்க. அதுவும் சிறப்பு தான். அது என்ன, அதுக்கு முன்னதாக இதுதான். இந்த மாதிரி காலையில் நீங்கள் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சாயங்காலம் வேணால் தெய்வ வழிபாடு கோயிலுக்கு போகிறது, இப்போ வீட்டில் விளக்கேற்றி பூஜை பண்ணுறது, பூ பழம் இதை வச்சு இது வழிபாடு பண்ணது, அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா இந்த இதை சொன்னேன். அதனால தான் இந்த அமாவாசையை இப்படி சிறப்பாக வழிபாடு பண்ணுங்கள் அப்படின்னு. நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் தெய்வத்து வழிபாடு எப்பயும் போல் நீங்கள் பண்ணலாம். முக்கியமாக இந்த பித்ருக்கள் வழிபாடு நாளைக்கு காலையில் நீங்கள் இந்த யமகண்டம் அந்த ராகுகாலம் இந்த டைமிங்க்கு முன்னாடியே பண்ணிடுங்க. அதுதான் மிக 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 சிறப்பானது. சரிங்களா? சில பேர் வசதி உள்ளவங்க என்னென்னமோ செஞ்சு என்னென்னமோ பண்ணி வைப்பாங்க. வசதி இல்லாதவங்க சில பேர் இது பண்ணுவாங்க. உங்களால் என்ன முடியுதோ அது வைங்க. ஏன்னா உங்களோட உங்கள் அப்பா அம்மாவோ உங்கள் தாத்தா பாட்டியோ இருக்கவங்க நம்ம பிள்ளைனால இதுதான் முடியும், இதை செய்கிறான் அப்படின்னு அவங்க மன நிம்மதியோடு இதாவது இத்தனை வருஷ காலம் இல்லாமல் நம்ம நினச்சி பண்ணுறானே அப்படின்னு சொல்லி இதாவது ஏற்றுக்குவாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி யாரும் பண்ணியிருக்க மாட்டீங்க, பண்ணாதவங்களும் இருப்பாங்க. இந்த இதுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குறவங்க கொஞ்சம் மனசு பண்ணுங்கள். பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா, ஸோ இவனால் முடிஞ்சதாதான் சரி நம்மளை நினச்சி செய்கிறானே அப்படின்றது ரொம்ப சந்தோஷப்பட்டு வருவாங்க. உங்கள் குடும்பமும் நல்லாயிருக்கும், உங்கள் குழந்தை குட்டிக்கு நல்லா ஆசி வழங்குவாங்க. அவங்களோட ஆசி இருந்தாவே நீங்கள் மென்மேலும் வளர்க்கலாம். சில பேர் பார்த்தீங்கன்னா கடன் பிரச்சனை இருப்பாங்க, சம்பாதிக்கிற காசு நிற்காது, என்ன கோயிலுக்கு போய் இது பண்ணாது, எல்லாம் பித்திருக்குள் சாபம் தான், முன்னோர்கள் சாபம். சரிங்களா? அதுலேருந்து நீங்கள் விடுபட்டாவே உங்களுக்கு வாழ்க்கை சுபூசமாக இருக்கும். அதுலேருந்து நீங்கள் விடுபட்டாவே உங்களுக்கு தெய்வம் வழிபடும். இப்போ அது இருக்கப்ப அவங்க போய் தெய்வத்திட்ட முறையிட்டாங்க, இவங்க என்னை சரியாக இது பண்ணலை அப்படின்னு சொல்லி ஒரு தூய்மையான ஆத்மா போய் சொல்கிறப்ப தெய்வம் கண்டிப்பாக கேட்கும். ஒருத்த மனுஷன் இருக்கிறப்ப எவ்வளோ தான் கெட்டது பண்ணாலும் இறந்ததுக்கப்புறம் அவனோட ஒரு தூய்மையான ஆத்மா, அந்த ஆத்மாவுக்கு எதுவுமே தெரியாது, நல்லது மட்டும்தான் பண்ணணும். உத்தமமான ஆத்மா, தூய்மையான ஆத்மா, தெய்வத்துக்கு சமம். அப்போ நீங்கள் பண்ணி தான் ஆகணும். இல்லை இந்த ஆள் அப்படி பண்ணார், இந்த ஆளுக்கு நம்ம போய் பண்ணுறதா, இதெல்லாம் பண்ணுறதா அப்படி நினைக்கவே கூடாது. எப்படின்னா, அந்த தூய்மையான ஆத்மாவுக்கு எதுவுமே தெரியாது. இங்கே நம்ம மனிதர்களோட நம்மளோட கலந்து வாழ்கிறப்ப தான் நல்லது கெட்டது தீமை எல்லாமே அதுக்கு தெரியும். சரிங்க? அது ஆத்மா ஆயிடுச்சுன்னா அதுக்கு எதுவுமே தெரியாது. அதுதான் உண்மையான நல்லதை மட்டுமே பண்ணும். அதனால் நீங்கள் இந்த வழிபாட்டை மறக்காமல் பண்ணுங்கள். அப்புறம் தெய்வ வழிபாடு உங்களுக்கு முக்கியமாக முடிஞ்சவங்க எல்லாமே குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வாங்க. சரிங்களா? கொஞ்சம் தூரமாக இருந்தால் வீட்டிலே வச்சு வழிபாடு பண்ணுங்கள். இல்லை பக்கமாக இருந்தால் குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக குலதெய்வ வழிபாடு செஞ்சே ஆகணும். செஞ்சுருங்க. செய்துட்டு குலதெய்வ நாமம்
உங்களுக்கு எந்த தெய்வத்தை பிடிக்குமோ, சிவனை கும்பிட்றீங்களா, ஓம் நம சிவாய ஒரு 108 தடவை. அம்மனை கும்பிட்றீங்களா, அம்மனை இருக்குது. ஏதோ ஒரு காளியம்மா கும்பிட்டீங்கன்னா காளியம்மா ஒரு 108. அவ்வளோதான். சொல்லி அவங்களுக்கு தேவையான பழம் இதெல்லாம் பூ இதெல்லாம் வச்சு வழிபாடு பண்ணுங்க. தெய்வத்தை நம்பினவன் என்றைக்குமே கெட்டதா சரித்திரமே கிடையாது. 1000 எத்தனையோ மனிதர்கள் நீங்கள் ஏமாந்துட்டேன் அப்படி சொல்லுவாங்க. ஏன்? தெய்வத்தை நம்பு, என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாள் கைவிட மாட்டாங்க, கை கொடுப்பாங்க. சரியா? இதன்படி சொல்லி வழிபாடு பண்ணிட்டு வாங்க. வழிபாடு பண்ணுங்கள். மென்மேலும் தகவல் தெரிய மற்றும் பூஜை புனஸ்காரங்கள், கணவன் மனைவி ஒற்றுமை மற்ற அனைத்து கணபதி ஹோமம் மற்றும் அனைத்து பரிகாரங்களுக்கும் சிறந்த முறை நாங்கள் செஞ்சு கொடுப்போம். ஏவல் பிளீசனியம் நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் போட்டிருப்பேன், சொல்லியிருப்பேன். அனைத்து பரிகாரம் சகலத்துக்கும் நல்லதுக்கு மட்டும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நல்லதுக்கு மட்டும். சரிங்களா? எங்ககிட்ட நல்லதுக்கு மட்டும்தான். அந்த பரமசிவனை உத்தரவு கொடுத்து தான் உங்களுக்கு செய்ய சொல்லுவார், செய்வோம். என்ன பரிகாரமாக இருந்தாலும் வாங்க பண்ணிக்கலாம். அந்த சிவனோட அருளோட பார்க்குறவங்க வந்து நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படி ஏனோ தானோ பார்த்தோம் அப்படின்னு தள்ளி விட்டு போயிடுறீங்க, அதான் ஒரு பெரிய இது. சரிங்களா? நம்ம சிவா ஒரு சரியான சித்திரை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். ஓம் நம சிவாய், ஓம் நம சிவாய், ஓம் நம சிவாய்.